வணக்கம் நண்பர்களே. ஸோ இன்றைக்கான வீடியோவில் பார்த்தீங்கன்னா எல்ஐசி ஸ்டாக்ஸ் அது வந்து டெய்லியும் 3 மினிட் டைம் ஃப்ரேமில் ஓஆர்பி, அதாவது ஓப்பன் ரேஞ்ச் வந்து பிரேக் அவுட் ஆச்சுன்னா பை பண்ணக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் இது. ஸோ இப்போதைக்கு வந்து டெய்லியும் பேக் டெஸ்ட் எடுக்கிறோம். ஸோ டெய்லியும் என்னென்ன ரிசல்ட்ஸ் கொடுக்குது ஒரே ஸ்டாக்ஸில் நாம் ஸ்ட்ராட்டஜியை செக் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்சைடு பிரேக் அவுட் கொடுக்குற மாதிரி போயிட்டு ஆனால் கொடுக்க முடியல. அகெயின் நல்ல ஒரு ஃபால் கொடுத்து டவுன் சைடில் பிரேக் அவுட் ஆயிடுச்சு. ஸோ அந்த 2 லைன் கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு 3 மினிட் கேண்டிலை எடுத்துகிட்டு 2 லைன் ட்ரா பண்ணிக்கணும், அப் சைடு அண்ட் டவுன் சைடு. ஸோ இந்த லைனை ட்ரா பண்ணிவிட்டு எந்த சைடு பிரேக் அவுட் ஆகுதோ அந்த லைன் ட்ரா பண்ண இடத்துல நாம் பையிங் கொடுக்கணும். இப்போ வந்து டவுன் சைடு பிரேக் அவுட் ஆகிருக்கு அப்படின்னாக்க 997.9 அந்த லெவலில் நாம் கரெக்டாக ரீடெஸ்ட் பண்ணி அங்கே ப்ரைஸ் போகும்போது தான் பையிங் கொடுக்கணும். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து பார்த்திங்கன்னா நாம் டெய்லியுமே கன்சிஸ்டண்ட்டாக பண்ணோம் அப்படின்னா தான் நமக்கு ப்ராஃபிட் வந்து ஓவராலாக கிடைக்கும். ஸோ லாபம் நட்டம் அப்படி ஆவரேஜ் பண்ணி பார்க்கும்போது நமக்கு ஓரளவுக்கு ப்ராஃபிட்டில் வந்து நிற்கும். ஸோ மேலும் இந்த ஸ்டாக்ஸை வந்து பேக் டெஸ்ட் பண்ணிவிட்டு பேக் டெஸ்ட்டு ஓரளவுக்கு ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னாக்க நாம் வந்து லைவ் ட்ரேட் போகலாம். இதில் ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா அந்த கேண்டிலோட டாப் லைன் போட்டிருக்கும் பாருங்கள், அந்த இதுதான் ஸ்டாப் லாஸ். இப்போ ப்ராஃபிட் வந்து ட்ரையல் பண்ணணும் எப்படின்னாக்க ஸ்விங் ஹை ஸ்விங் லோ போகுங்களே. இப்போ வந்து டவுன் ட்ரெண்ட் அப்படிங்கிறனால ஸ்விங் ஹையில் வந்து நாம் ஸ்டாப் லாஸை ட்ரையல் பண்ணி கொண்டு போகணும். ஸோ மேலும் தகவலுக்கு காத்திருங்க, பார்க்கலாம்.